السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இன்று மே 27 ஆகும். ஒவ்வொரு அகமதியும் அறிந்தது போன்று ஹசரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்களின் மரணத்திற்கு பிறகு இந்த நாளில்தான் கிலாஃபத் ஆரம்பமானது. அந்த வகையில் இந்த நாள் கிலாஃபத் தினமாக ஜமாத்தில் கொண்டாடப்படுகின்றது. அல்லாஹ்வின் வாக்குறுதி மற்றும் ஹசரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்னறிவிப்பு நிறைவேறிய நாளாகும் இது. மேலும் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இரண்டாம் வல்லமை தொடர்பாக வழங்கியிருந்த நற்செய்தி நிறைவேறியதை ஒட்டி நாம் இந்நாளில் அல்லாஹுக்கு நன்றியும் செலுத்துகின்றோம். அல்லாஹ் நம்மை சிதறுண்டு போவதிலிருந்து காப்பாற்றி விட்டான். ஒரு சரடில் நம்மை கோர்த்து விட்டான். அந்த வகையில் அஹ்மதியா கிலாஃபத்தை நிலைநாட்டுவதற்காகவும் எப்பொழுதும் அதனை தொடர செய்வதற்காகவும் இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையான தியாகங்களுக்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்றும் நாம் உறுதிமொழி எடுக்கின்றோம். இந்த நாளில் இந்த உறுதிமொழியை முழுமை செய்வதற்காக ஒரு தலைமுறைக்கு பின் அடுத்த தலைமுறை உறுதிப்பாட்டுடன் தியாகங்கள் செய்தனர் என்பதற்கு அஹ்மதியா ஜமாத்தின் கடந்த 108 ஆண்டுகள் சாட்சியாக இருக்கின்றன. இப்போது ஜமாத்தில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் அல்லது இனி ஜமாத்தில் இணைபவருக்கும் எப்பொழுதும் இந்த உறுதிமொழியை நிறைவேற்றும் பாக்கியத்தை அல்லாஹ் வழங்குவானாக. மனிதனை இறைவனிடம் நெருங்க செய்வது, அல்லாஹிற்குரிய அனைத்து உரிமைகளையும் வழங்க செய்வது மற்றும் மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்குரிய உரிமைகளை வழங்குவதன் பக்கம் அவர்களுக்கு கவனமூட்டுவதும் போன்ற இந்த விஷயங்கள் தான் தனது வருகையின் நோக்கம் என ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அல் வசியத் என்ற தனது நூலில் கூட கிலாஃபத் நிலைபெறுவது தொடர்பாக நற்செய்தி வழங்கியவாறு மேற்கூறிய விஷயங்களை நாம் நமது வாழ்வின் அங்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என நமக்கு ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்துவஸ்ஸலாம் அவர்கள் கவனமூட்டியுள்ளார்கள். அல் வசியத் எனும் நூலில் ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், நான் உங்களுக்கு இறை விருப்பத்தின் பெயரில் கூறுகின்றேன். நீங்கள் முழுமையாக இறைவன் பக்கம் குனிந்துவிட்டால்
பின்னர் நீங்கள் இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சமுதாயமாகிவிடுவீர்கள். இறைவனின் மகத்துவத்தை உங்களின் உள்ளங்களில் நிலைநாட்டுங்கள். இறைவனும் செயல் ரீதியாக உங்கள் மீது தனது கருணையை வெளிப்படுத்த நீங்கள் வெறும் நாவினால் மட்டுமல்லாமல் செயல் ரீதியாகவும் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலும் கூறுகின்றார்கள், பகைமை பாராட்டுவதிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். மேலும் மனித இனத்திடம் உண்மையான அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். நன்மைக்குரிய அனைத்து வழிகளையும் மேற்கொள்ளுங்கள். ஏனென்றால் எந்த வழியில் நீங்கள் ஒப்புக்கொள்ளப்படுவீர்கள் என்பது தெரியாது. எனவே நாம் ஏகத்துவத்தில் நிலைநின்று மனித இனத்தின் மீதான அனுதாபத்தில் முன்னேறிக்கொண்டே சென்றவாறு அஹ்மதியா ஹிலாஃபத்துடன் தொடர்புடையவர்களாக நாம் இருந்தால் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரிடம் அல்லாஹ் வழங்கியுள்ள அனைத்து முன்னேற்றங்களுக்கான வாக்குறுதிகளையும் நாம் காணக்கூடியவர்களாக திகழ்வோம். அல்லாஹ்விடமிருந்து ஞானம் பெற்று ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு நற்செய்தியை வழங்கியுள்ளார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவன் உங்களை வீணாக்கி விடுவான் என்று ஒருபோதும் எண்ணம் கொள்ளாதீர்கள். நீங்கள் இறைவனின் கரங்களால் பூமியில் விதைக்கப்பட்ட ஒரு விதை ஆவீர்கள். இந்த விதை வளரும், மலரும், மேலும் எல்லா திசைகளிலும் இதன் கிளைகள் பரவும், மேலும் ஒரு மாபெரும் மரமாக அது மாறிவிடும் என்று இறைவன் கூறியுள்ளான். ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தோற்றுவித்த ஜமாத் முன்னேற்றங்களை காணும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதியாகும். அல்லாஹ்விற்குரிய உரிமைகளையும் அடியார்களுக்குரிய உரிமைகளையும் வழங்குவதில் நாம் என்ன செய்திருக்கின்றோம் என்று நாம் நம்மை நாமே ஆய்வு செய்ய வேண்டும். உலகின் பார்வை நம் பக்கம் உள்ளது. அல்லாஹுவும் இந்த பணியை நம்மிடமே ஒப்படைத்துள்ளான். அதாவது ஏகத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும். மேலும் நாமும் இறை நெருக்கத்தை பெற்றிருக்க வேண்டும். உலகையும் தன்னை படைத்த ஏக இறைவனின் பக்கம் கொண்டுவர முயற்சி செய்ய வேண்டும். மனித இனத்தின் கண்ணியத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும். கடந்த நாட்களில் நான் ஸ்காண்டினேவியா நாடுகளின் சுற்றுப்பயணத்தில் இருந்தேன். அங்கு உங்களின் நோக்கம் என்ன என்று சில பத்திரிகை நிருபர்களும் அறிஞர்களும் என்னிடம் கேட்டனர். எந்த நோக்கங்களை அடைவதற்காக அல்லாஹ் ஹசரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினானோ அதுவே அஹ்மதியா ஜமாத்தின் நோக்கமாகும் என்று நான் அவர்களுக்கு பதிலாக கூறினேன். மேலும் மனிதனை இறைவனுக்கு அருகில் கொண்டு செல்ல முயற்சி செய்வதும் மனித இனத்திற்குரிய உரிமைகளை வழங்குவதும் மட்டுமே அந்த நோக்கங்களாகும். இதனை தவிர்த்து எங்களுக்கு வேறு எந்த நோக்கமும் கிடையாது. ஏனென்றால் இன்றைய காலத்தில் நாம் பார்க்கின்றோம், உலகம் இறைவனை மறந்து கொண்டு வருகின்றது. பொதுவாக மனித இனத்திற்கு தொண்டாற்றுகின்றோம் என்ற பெயரில் தனது சுய நலனை அடையும் நோக்கத்தில் தொண்டாற்றப்படுகின்றது. அதன் மூலமாக நிம்மதியின்மை மேலும் அதிகரித்து விடுகின்றது. நாடுகள் மற்றும் சமுதாயங்களுக்கு இடையிலான தொடர்புகளில் விரிசல் ஏற்பட்டு வருகின்றது. இக்காலத்தில் சுயநலமின்றி இறை திருப்தியை பெறுவதற்காக மட்டும் எவ்வாறு நீங்கள் பணி செய்ய முடியும் என்று உலகவாதிகள் நம்மை கண்டு ஆச்சரியம் கொள்கின்றனர். அன்பு, நேசம் என்ற பெயரில் அகமதிகளாகிய நீங்கள் மக்களை நெருங்குகின்றீர்கள், அல்லது மக்களை உங்கள் பக்கம் கொண்டு செல்ல முயற்சி செய்கின்றீர்கள். ஆனால் எதிர்காலத்தில் நீங்கள் வலிமை பெற்று விடும்போது அல்லது ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றிய பின்னர் உங்கள் நோக்கங்கள் வெளிப்பட்டுவிடும்.
அதற்காகவே நீங்கள் இந்த வழிமுறையை மேற்கொண்டுள்ளீர்கள் என்றும் உலகவாதிகள் நம்மை பற்றி எண்ணம் கொள்கின்றனர். ஸ்டாக்ஹாம் பல்கலைக்கழக இஸ்லாமிய பேராசிரியர் ஒரு சந்தர்ப்பத்தில் இதுபோன்ற கேள்வி ஒன்றை என்னிடம் கேட்டார். ஹஸ்ரத் மஸீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த கவிதை வரிகளில் நான் அவருக்கு பதிலளித்தேன். அந்த பதில் இதுவாகும்: எனக்கு நாடுகளோடு எந்த பொருளும் இல்லை. என்னுடைய நாடு முற்றிலும் தனித்த ஒன்றாகும். என்னிடத்தில் பதவிகளுக்கு எந்த பொருட்டும் இல்லை. எனது அன்பனின் திருப்தியே எனக்கான பதவியாகும். இவையே அஹ்மதியா கிலாஃபத் மற்றும் அஹ்மதியா ஜமாத்தின் நோக்கங்களாகும். அல்லாஹ்வின் அருளால் இந்த பயணத்தில் ஊடகங்களின் ஏராளமான நேர்காணல்கள் என்னுடன் நடைபெற்றது. மால்மோ பள்ளிவாசல் திறப்பு விழா மட்டுமின்றி டென்மார்க், ஸ்டாக்ஹோம் 2 வரவேற்பு நிகழ்ச்சிகள் நடந்தன. அதில் இஸ்லாம் மற்றும் திருக்குரானின் உண்மையான போதனைகள் மற்றும் ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உயரிய முன்மாதிரிகளின் ஒளியிலும் ஹிலாஃபத்தே ராஷிதீன்களின் வாழ்விலிருந்தும் விஷயங்களை நான் எடுத்துரைத்தேன். இன்று எங்களுக்கு இஸ்லாத்தின் உண்மையான போதனை தெரிய வந்தது என பெரும்பாலார் வெளிப்படையாக ஒப்புக்கொண்டனர். இப்போது உலகின் பல்வேறு பகுதிகளில் அமைதி என்ற தலைப்பில் அஹ்மதியா ஜமாத்தின் மூலமாக பல கூட்டங்களும் மாநாடுகளும் கருத்தரங்கங்களும் நடைபெற்று வருகின்றன. அதில் மக்கள் இதனையே வெளிப்படுத்தி வருகின்றனர். மேலும் உலகின் எல்லா இடங்களிலும் ஒரே தலைப்பில் ஒன்றுபோல் முயற்சி செய்யப்படுகின்றது. மேற்கிலும் கிழக்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் இந்நிலை நமக்கு தென்படுகின்றது என்றால் அதற்கு காரணம் அஹ்மதியா ஜமாத் கிலாஃபத்துடன் தொடர்பு கொண்டுள்ளது. மேலும் கிலாஃபத்தின் வழிகாட்டலின்படி அஹ்மதியா ஜமாத் பணி செய்கின்றது. நான் கூறியது போன்று இஸ்லாத்தின் உண்மையான போதனை இன்றுதான் எங்களுக்கு தெரிய வந்துள்ளது என பெரும்பாலார் இந்நிகழ்ச்சிகளில் கூறுகின்றனர். மேலும் அஹ்மதியா ஜமாத்தின் கலிஃபாவின் மூலமாக இன்று எங்களுக்கு இஸ்லாத்தின் உண்மையான போதனை கிடைத்துவிட்டது என்றும் அதில் கூறுகின்றனர். எனவே ஹஸ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நிலை பெற்றுள்ள கிலாஃபத் அமைப்பு தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும் வழிகாட்டலை வழங்கவில்லை. மாறாக அந்நியர்களுக்கும் இஸ்லாத்தின் எதிரிகளுக்கும் அல்லது இஸ்லாத்தின் மீது அச்சம் கொள்பவர்களுக்கும் கூட உண்மையான இஸ்லாமிய போதனைகளின் உதாரணங்களை முன்வைக்கின்றது. இஸ்லாத்தின் போதனைகளை அவர்களுக்கு எடுத்துரைக்கின்றது. நமது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் அந்நியர்களுக்கு என்ன தாக்கம் ஏற்படுகின்றது, அது பற்றிய சில உதாரணங்களை நான் தற்போது உங்கள் முன் எடுத்துரைக்கின்றேன். டென்மார்க்கில் ஒரு ஹோட்டலில் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அதில் பாராளுமன்ற உறுப்பினரும் வந்திருந்தார். அவர் அந்த நாட்டின் மார்க்கம் மற்றும் கலாச்சார மந்திரி ஆவார். மேயரும் அரசியல்வாதிகளும் அறிஞர்களும் தூதரக அதிகாரிகளும் அதில் கலந்து கொண்டனர். அவர்கள் அனைவரும் நிகழ்ச்சியை பார்த்தார்கள், கேட்டார்கள். மேலும் இன்று எங்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய சரியான அறிவு கிடைத்தது என அவர்களில் எந்த வேறுபாடும் இன்றி அனைவரும் ஒன்றுபோல் கூறினர். ஒரு டேனிஷ் விருந்தாளி ஸ்ரூடன் ஹாக்மேன் என்பவர் கூறுகின்றார், கலிஃபாவின் சொற்பொழிவை கேட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்பட்டது, மன நிறைவும் ஏற்பட்டது. இன்றைய காலத்தில் இதுபோன்ற தூதுச் செய்தி மிகவும் அவசியமானதாகும். ஸ்காண்டினேவியாவில் கலிஃபாவின் கூற்றுகள் சிறந்த முறையில் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். அடுத்து டென்மார்க் நாட்டின் நாக்ஸ்கோ என்ற ஒரு நகரம் உள்ளது. அங்கிருந்து பெரிய அளவில் மக்கள் வருகை தந்திருந்தனர் இந்த நிகழ்ச்சிக்காக.
அந்த நகரத்து மேயரும் மற்ற அரசியல்வாதிகளும் ஏனைய கல்வி அறிவு படைத்த மக்களும் வந்திருந்தனர். அவர்களின் கவுன்சிலின் ஒரு உறுப்பினர் கூறுகின்றார், லட்சக்கணக்கான முஸ்லிம்கள் எந்த அச்சமுமின்றி அமைதியை நிலைநாட்ட ஒளிமயமான ஒரு மினாராவை போன்று நிற்கின்றனர் என்பதை அறிந்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த மக்கள் அஹ்மதியா ஜமாத்துடன் தொடர்புடையவர்கள் ஆவர். அடுத்த ஒரு விருந்தாளி கூறுகின்றார், ஹலிஃபாவின் சொற்பொழிவிற்கு பிறகு என்னுடைய மேஜையில் அமர்ந்திருந்த அனைவரும் தாங்கள் இஸ்லாத்தை சரியாக புரிந்து கொண்டதாக பேசிக் கொண்டனர். இஸ்லாம் மிக அழகிய முறையில் எடுத்துரைக்கப்பட்டுள்ளது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும் என்றும் மக்கள் பேசிக் கொண்டனர். குறிப்பாக டென்னிஸ் நாட்டு மக்கள் இஸ்லாத்தை பற்றி அறிந்திருக்கவே இல்லை. இஸ்லாத்தில் ஏராளமான பிரிவுகள் உள்ளன, அதில் அமைதியை விரும்பும் மக்களும் இருக்கின்றனர் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது. மேலும் அவர் கூறினார், என்னை பொறுத்தவரை இதனை கூறுவது மிக அவசியமாகும். அதாவது, இந்த சொற்பொழிவில் கலந்து கொண்ட அனைத்து விருந்தினர்களும் இன்று ஒரு புதிய உறுதியுடன் தத்தமது வீடுகளுக்கு திரும்புவர் என நான் நம்புகின்றேன். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய தவறான சித்திரம் வரைவதற்கான அடித்தளம் முதலில் டென்மார்க்கில் தான் அமைக்கப்பட்டது. அவர்களிடம் நான் இதனையே கூறினேன், இதன் மூலம் வெறுப்புதான் தோன்றும், அமைதி சீர்கெட்டுவிடும், அழிவும் நாசமும் தோன்றும், அதனை தவிர்த்து வேறொன்றும் உங்களுக்கு கிடைக்காது என நான் கூறினேன். இவ்விஷயம் எங்களை பொறுத்தவரை மிக உணர்வுபூர்வமானதாகும். ஆனால் நீங்கள் எந்த வழிமுறையில் எங்களுக்கு புரிய வைத்தீர்களோ அதன் மூலம் எங்களுக்கு விஷயம் மிக அழகாக புரிந்துவிட்டது என்று அவர்கள் நம்மிடம் ஒப்புக்கொண்டனர். ஒரு விருந்தினர் கூறினார், இன்றைய இந்த சொற்பொழிவிற்கு பிறகு இஸ்லாத்தை பற்றிய மக்களின் எண்ணங்களில் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். நான் இஸ்லாத்தை சிறந்த முறையில் புரிவதற்காக ஒரு திருக்குரானும் வாங்கியுள்ளேன். அதில் அடிக்குறிப்புகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இன்றைய மாலை பொழுதிற்கு பிறகு என்னுடைய குறைமதியை பற்றிய உணர்வும் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றது. நான் திருக்குரானை படித்து வருவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். நான் திருக்குரானை படித்து விடுவேன் என்றும் அவர் கூறியுள்ளார். நான் கூறியது போன்று நாக்ஸ்கோவிலிருந்தும் மக்கள் வந்திருந்தனர். சொற்பொழிவிற்கு பிறகு அவர்கள் வீடு திரும்பினர். ஒரு விருந்தினர் எழுதியுள்ளார், பெரும் வார்த்தைகளில் நன்றியெல்லாம் கூறிய பிறகு கூறுகின்றார், கான்ஃபரன்ஸின் நாங்கள் கழித்த நேரங்கள் எங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாத தருணங்களாக இருக்கும். நாங்கள் வீடு திரும்பும் வரை எங்களது பயணத்தில் கோச்சில் ஒரு சிறப்பான சூழல் நிலவியது. பயணம் முழுவதும் அந்த கான்ஃபரன்ஸை பற்றியே பேசி வந்தோம். நாம் இன்று ஒரு நல்ல நாளை கழித்துள்ளோம், நமக்கு இன்று நிறைய கற்றுக்கொள்ள கிடைத்தது என அனைவருமே ஒப்புக்கொண்டனர். ஒரு நிருபர் இவ்வாறு தமது உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றார், நான் நிறைய கற்றுக்கொண்டேன். கலிஃபாவின் சொற்பொழிவு என்னை சிந்திக்கும்படி நிர்பந்தித்து விட்டது. குறிப்பாக ஊடகங்களில் காட்டப்படும் இஸ்லாத்தின் வடிவம் உண்மையிலிருந்து முற்றிலும் வேறுபட்டதாகும். ஹலிஃபாவின் எந்த கூற்றையும் என்னால் விமர்சிக்க முடியாது. ஏனென்றால் அன்னாரின் அனைத்து கூற்றுகளும் அன்பு, நேசம் மற்றும் ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்துதல் தொடர்பாகவே அமைந்திருந்தது. இவ்விஷயங்களே அமைதிக்கான திறவுகோள்களாகும் என்று கலிஃபா கூறினார்கள். அன்னார் மற்றுமொரு உலகப் போரின் அபாயங்களை பற்றி நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். நான் தற்போது கவலைக்குள்ளாகிவிட்டேன். நாம் மற்றுமொரு உலகப் போருக்கு அருகில் உள்ளோம் என இதற்கு முன்பும் நான் ஓரிரு நபரிடமிருந்து கேட்டுள்ளேன். ஆனால் நான் அதனை நம்பவில்லை. இன்று எனது எண்ணம் மாறிவிட்டது. இதனை மிகவும் அக்கறையுடன் நாம் பார்க்க வேண்டும் என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன். நான் சிந்திக்கும் வகையில் கலிஃபா அவர்கள் விஷயத்தை எடுத்துரைத்து விட்டார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். அடுத்து ஒரு பெண்மணி தனது உணர்வுகளை இவ்வாறு எடுத்துரைக்கின்றார். ஹலிஃபா கூறிய விஷயங்கள் சிந்திக்கும்படி நம்மை நிர்பந்தத்திற்குள்ளாக்கிவிட்டது. ஆனால் நான் ஒரு வகையில் கவலைக்குள்ளாகிவிட்டேன். ஏனென்றால் எதிர்காலத்தை பற்றி கலிஃபா அவர்கள் ஒரு அபாயகரமான சித்திரத்தை வரைந்துள்ளார்கள். அன்னார் போரின் அபாயங்களிலிருந்து நம்மை எச்சரிக்கை செய்துள்ளார்கள். அமைதிக்காக முயற்சி செய்வதற்கு இதுவே தருணமாகும்.
இல்லையென்றால் பின்னர் வருந்துவீர்கள் என்றும் நம்மை எச்சரித்திருக்கின்றார்கள். அடுத்து ஒரு டேனிஷ் பெண் விருந்தினர் கூறுகின்றார், நேற்று வரை நான் இஸ்லாத்தை பற்றிய எதிர்மறை விஷயங்களையே அறிந்திருந்தேன். ஆனால் நான் இன்று நல்ல அமைதி நிறைந்த இஸ்லாத்தின் தூது செய்தியை செவிமடுத்துள்ளேன். IS இஸ்லாம் அல்ல என்பதை நான் இன்று கற்றுக்கொண்டேன். எல்லா மதங்களின் வணக்க ஸ்தலங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை இஸ்லாத்தின் போதனை என்பதையும் நான் இன்று கற்றுக்கொண்டேன். மற்றொரு டேனிஷ் விருந்தினர் கூறுகின்றார், ஊடகங்கள் வாயிலாக காட்டப்படும் இஸ்லாம் தவறானது என்பதை நிரூபித்து காட்டும் ஒரு மனிதரை இன்று நான் சந்தித்துள்ளேன். நான் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டேன். மேலும் நான் இன்று உணர்வு மிக்கவராக திகழ்கின்றேன். ஜிஹாதின் அர்த்தத்தை கற்றுக் கொடுத்த ஒரு மனிதரை நான் இன்று சந்தித்திருக்கின்றேன். ஊடகங்களின் கருத்து சுதந்திரம் மற்றும் உலகின் அமைதியை நிலைநாட்டுதல் தொடர்பான கலிஃபாவின் கருத்துக்கள் என்னை மிகவும் கவர்ந்திருக்கின்றது. அடுத்து ஒரு டேனிஷ் விருந்தினர் கூறுகின்றார், கலிஃபா தனது சொற்பொழிவில் திருக்குரானின் ஆதாரங்களை எடுத்து வைத்தார். இதிலிருந்து அன்னாரது கருத்துக்கள் சுயமாக உருவாக்கி கொண்டதல்ல, மாறாக உண்மையை அடிப்படையாக கொண்டவை என்பதும் நமக்கு தெரிய வருகின்றது. மேற்கத்திய நாடுகளில் முஸ்லிம்களின் ஒருங்கிணைப்பு சாத்தியமாகும் என்பது இவ்விஷயங்களிலிருந்தும் நமக்கு நிரூபணமாகின்றது. ஏனென்றால் அன்னார் கூறினார்கள், இஸ்லாம் மேற்கத்திய சிந்தனைகளுக்கு எதிரானதல்ல. ஏனென்றால் அமைதி, சமத்துவம், ஒருவர் மற்றவரை மதிப்பது அனைவரின் கூட்டு பொறுப்பாகும். உண்மையை கூற வேண்டுமென்றால் டேனிஷ் மக்கள் முஸ்லிம்களை கண்டும் மத்திய கிழக்கு நாடுகளில் திகழும் சண்டைகளை கண்டும் மிகவும் அச்சப்படுகின்றனர். ஆனால் அங்கு நடப்பவற்றிற்கு ஹசரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அல்லது அன்னாரது மார்க்கத்தின் தவறுகளோ காரணங்கள் அல்ல என்பதை குறைந்தபட்சம் இன்று நாம் அறிந்து கொண்டோம். உண்மையில் அன்னாரது போதனைக்கு எதிராக அங்குள்ள மக்கள் செயல்படுகின்றனர். ஒரு பல்கலைக்கழக மாணவர் கூறுகின்றார், கலிஃபாவின் சொற்பொழிவின் கருத்துக்கள் மிக தெளிவானதாகும். இஸ்லாத்தின் கோட்பாடுகள் மிக தெளிவாக எடுத்துரைக்கப்பட்டது. அது எப்படிப்பட்டதென்றால் நாம் அனைவரும் அதனை பின்பற்ற வேண்டும். இஸ்லாம் அமைதி நிறைந்த ஒரு மார்க்கமாகும் என்பதை திருக்குரானின் ஒளியிலும் ஹஜ்ரத் நபியல்லாஹம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன் உதாரணங்களின் ஒளியிலும் கலிஃபாக்களின் வாழ்வின் அடிப்படையிலும் என்னிடமும் ஏனைய விருந்தினர்களிடமும் கலிஃபா அவர்கள் ஆதாரபூர்வமாக நிரூபணம் செய்துவிட்டார்கள். இது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. மேலும் அஹ்மதியா ஜமாத்தின் நோக்கங்களையும் கலிஃபா அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். இதிலிருந்து உண்மை இஸ்லாத்தை புரிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. மற்றொரு விருந்தினர் தமது உணர்வுகளை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார், கலிஃபா அவர்கள் நமது சந்ததிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகளை எந்த வழிமுறையில் நமக்கு எடுத்துரைத்தார்களோ, மேலும் அதற்கான தீர்வுகளை திருக்குரான் அடிப்படையிலும் எடுத்து வைத்தார்களோ, அது மிகவும் உயர்வானதாகும். திருக்குரான் நீதியை பற்றி இந்த அளவிற்கு போதிக்கின்றது என்பது எனக்கு இதற்கு முன் ஒருபோதும் தெரியாது. இஸ்லாத்தை பற்றிய எனது எண்ணங்கள் இன்று முற்றிலும் மாறிவிட்டன. இதற்கு முன் ஊடகங்கள் கூறும் இஸ்லாத்தை மட்டுமே நான் அறிந்திருந்தேன். ஆனால் இன்று மற்றொரு பக்கத்தில் உண்மையை நான் கண்டுகொண்டு விட்டேன். கலிஃபா அவர்கள் திருக்குரான் கூறும் அமைதி பற்றிய போதனைகளுக்கு உதாரணம் ஒன்றையும் கூறினார்கள். மனிதன் தான் விரும்பாத நபர்களிடமும் கூட நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்ற குறிப்பு அந்த வசனத்தில் இடம்பெற்றிருந்தது. மேலும் ஆரம்பகால முஸ்லிம்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களுடனும் அன்புடன் நடந்து கொண்டனர் என்று நான் அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு அந்த கருத்து மிகவும் பிடித்திருந்தது. இவ்விஷயம் எனது உள்ளத்தில் மிக ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. அடுத்து ஒரு பெண்மணி கூறுகின்றார், அமைதி நிறைந்த தூது செய்தியை பற்றி மக்களுக்கு மிக குறைவாகவே அறிவு உள்ளது. ஊடகங்கள் தீய விஷயங்களை மட்டுமே கண்முன் கொண்டு வருகின்றன. நல்ல விஷயங்களை பற்றி எதுவும் கூறுவதில்லை. டென்மார்க்கின் அனைத்து ஊடகங்களும் இங்கு வந்திருக்க வேண்டும். நான் எனது நாட்டு மக்களின் இந்த நடைமுறையினால் மிகவும் நம்பிக்கை இழந்து நிற்கின்றேன். அடுத்து ஒரு டேனிஷ் பெண்மணி கூறுகின்றார், எனக்கு இஸ்லாத்தை பற்றி எதுவும் தெரியாமல் இருந்தது. ஆனால் இன்று நான் அதிகம் கற்றுக்கொண்டேன். இவ்வாறாக உங்களது கலிஃபா எனது ஆசிரியர் ஆவார் என்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன்.
இஸ்லாம் அமைதி நிறைந்த மார்க்கம் என நான் ஒப்புக்கொள்கின்றேன் என்றும் அவர் கூறினார். மக்கள் இந்த தூது செய்தியின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும் என நான் ஆசைப்படுகின்றேன். மேலும் இந்த சொற்பொழிவின் அனைத்து வாக்கியங்களையும் மிக நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக அதன் டேனிஷ் மொழியாக்கம் எனக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும் நான் விரும்புகின்றேன். அதன் மூலம் என்னால் மற்றவர்களுக்கும் அதனை எடுத்துரைக்க முடியும். ஹலிஃபாவின் இந்த தூது செய்தியை முழு டென்மார்க்கிலும் பரப்ப வேண்டும். நாம் அன்னாரின் இந்த தூது செய்தியை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அன்னாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். முஸ்லிம் தீவிரவாதிகளாகவே இருப்பர் என நான் எண்ணம் கொண்டிருந்தேன். ஆனால் நான் தற்போது அந்த எண்ணத்தை கைவிட்டு விட்டேன். அவ்வாறு எண்ணம் கொண்டதற்கு நான் தற்போது வெட்கப்படுகின்றேன். அவர்களில் பெரும்பாலான நல்லவர்கள் ஆவர். ஆனால் மீடியா தவறான எண்ணங்களால் நமது மூளையை நிரப்பி விடுகின்றது. எனது கணவர் இன்று காலை இங்கு வருவதற்கு என்னை தடை செய்து வந்தார். இங்கு ஏதாவது தாக்குதல் நடந்துவிடும் அல்லது தற்கொலைப்படை தாக்குதல் நடந்துவிடும் என அவருக்கு தோன்றியது. ஆனால் நான் அவரை இங்கு வரும்படி நிர்பந்தித்தேன். இப்போது தான் வந்ததை எண்ணி அவர் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளார். கணவன் மனைவி இருவருமே அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர். அவர் கூறுகின்றார், எனது கணவர் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டு விட்டார். சொற்பொழிவை கேட்டுவிட்டு எவர் அழைக்கப்பட்டதற்கு பின்னரும் வரவில்லையோ அவர் பெரிய மடையர் ஆவார் என்றே நான் கூறுவேன் என்று அந்த பெண்மணி கூறுகின்றார். ஒரு டேனிஷ் அரசியல்வாதி இவ்வாறு கூறுகின்றார், ஒரு கலிஃபாவை சந்திப்பது எனக்கு இது முதல் சந்தர்ப்பமாகும். அன்னாரை நான் சந்தித்த அனுபவம் எனது வாழ்வில் மற்ற முஸ்லிம்களை சந்தித்ததிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட அனுபவமாகும். உங்கள் இமாம் இஸ்லாத்தை பற்றி பிற முஸ்லிம்கள் கூறாதவற்றை கூறுகின்றார்கள். இஸ்லாம் எல்லா மார்க்கத்திற்கும் சுதந்திரம் வழங்கியுள்ளது என்பதை உங்கள் கலிஃபா மிகவும் தெளிவுபட கூறிவிட்டார்கள். கலிஃபாவின் வார்த்தைகளை கேட்பது உலகிற்கு மிக அவசியமாகும். இந்த தூது செய்தி தொலைதூரம் வரை சென்றடைய வேண்டும். நீங்கள் ஒரு சிறிய ஜமாத்தாக இருந்த போதிலும் உங்களின் செய்தி மிகப்பெரியதாகும். இந்த சொற்பொழிவு நிறைய ஞானம் நல்கக்கூடியதாகும். உதாரணமாக, நான் ஹஸ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அறிந்து கொண்டேன். அதாவது அன்னார் கிறிஸ்தவர்களை தமது பள்ளிவாசலில் இறைவணக்கம் செய்ய அனுமதித்தார்கள் போன்ற விஷயங்களையும் நான் இந்த சொற்பொழிவிலிருந்து கற்றுக்கொண்டேன். அடுத்து அமெரிக்க தூதரக பிரதிநிதி கூறுகின்றார், ஹலிஃபா அவர்கள் இஸ்லாத்தின் உண்மையான முகத்தை வெளிப்படுத்தியுள்ளார்கள். பிரஸ்லஸ் மற்றும் பாரிஸ் தாக்குதலுக்கு பிறகு மக்கள் இஸ்லாத்தின் மீது அச்சம் கொள்ள தொடங்கினர். ஆனால் இந்த தீவிரவாதத்திற்கு இஸ்லாத்துடன் எந்த தொடர்பும் இல்லை என்பதை கலிஃபா அவர்கள் மிக தெளிவுபட கூறிவிட்டார்கள். இஸ்லாம் நுட்பமான ஞானம் மற்றும் அமைதி நிறைந்த மார்க்கமாகும். கலிஃபா அவர்கள் குறிப்பிட்ட அனைத்து விஷயங்களையும் நான் எங்கள் தூதரிடம் எடுத்துரைப்பேன். கலிஃபா குறிப்பிட்ட எச்சரிக்கைகளையும் கருத்து சுதந்திரம் மற்றும் ஒருவர் மற்றவரை கண்ணியப்படுத்துதல் தொடர்பான விஷயங்களையும் நான் அவரிடம் எடுத்துரைப்பேன் என்றும் அவர் கூறினார். அடுத்து ஒரு டேனிஷ் விருந்தாளி, அவர் ஒரு ஆசிரியை ஆவார், கூறுகின்றார், நான் இன்று இஸ்லாத்தை பற்றி நிறைய கற்றுக்கொண்டேன். நான் உங்கள் கலிஃபாவிடம் கேட்ட அனைத்தையும் எனது மாணவரிடம் சென்று கூறுவேன். ஏராளமான மக்கள் இஸ்லாத்தை பற்றி அச்சம் கொண்டுள்ளனர். ஆனால் நாம் இஸ்லாத்தை கண்டு அல்ல, மாறாக தீவிரவாதிகளை கண்டுதான் அஞ்ச வேண்டும் என்றும் இஸ்லாத்திற்கும் தீவிரவாதத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் உங்கள் கலிஃபா எங்களுக்கு விளக்கிவிட்டார்கள். இஸ்லாத்தை பற்றி நான் அறிந்திருக்கின்றேன் என்றே நான் இதற்கு முன் எண்ணினேன். ஆனால் உண்மையில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. உதாரணமாக, ஹஸ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்களுடன் மிக நல்ல முறையில் நடந்து கொண்டுள்ளார்கள் என்று நான் அறிந்திருக்கவே இல்லை. இந்த விஷயம் என்னை மிகவும் உணர்ச்சி வசப்பட செய்துவிட்டது. சொற்பொழிவு நடுநிலை பாங்கை கொண்டிருந்தது. சில முஸ்லிம்கள் மற்றும் சில முஸ்லிம் அல்லாதவர்கள் எவர்களின் செயல்கள் தீயதாக இருந்ததோ அவர்கள் அனைவரையும் கலிஃபா அவர்கள் கண்டித்தார்கள். ஒரு விருந்தினர் கூறினார், நீங்கள் மற்ற சொற்பொழிவாளர்களின் கூற்றையும் கவனமாக கேட்டீர்கள் என்பதை நான் கண்டேன். 3ஆம் உலகப் போர் தொடர்பான உங்கள் கருத்துக்கள் மிக ஞானம் நிறைந்தவையாகும். நான் கொஞ்சம் கலக்கமும் அடைந்தேன். ஆனால் அதே நேரத்தில் உங்களின் சொற்பொழிவின் மூலம் கொஞ்சம் எனக்கு மன அமைதியும் கிடைத்தது.
மால்மோவில் 140 விருந்தினர்கள் பள்ளிவாசல் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர்கள், மால்மோ நகரின் மேயர், போலீஸ் சீஃப் மற்றும் ஒரு சர்ச்சின் சீஃப், பல்கலைக்கழக பேராசிரியர் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் போன்ற விருந்தினர்கள் எல்லாம் வந்திருந்தனர். ஒரு யூத விருந்தாளி கூறுகின்றார், இந்த நாள் என்னை பொறுத்தவரை மிக ஞானம் நிறைந்ததாக இருந்தது. நான் அதிலிருந்து இஸ்லாத்தை பற்றி மிக அதிகம் கற்றுக்கொண்டேன். இவ்வுலகில் இஸ்லாத்தை பற்றி மிக அதிகமாக எதிர்மறை சிந்தனை காணப்படுகிறது. நாம் அனைவரும் முஸ்லிம்களின் தீவிரவாதத்தை கண்டு அஞ்சுகின்றோம். ஆனால் ஒரு முஸ்லிம் தலைவரிடமிருந்து வெறும் அன்பிற்கான தூது செய்தியை மட்டுமே செய்யுமிடத்து நான் மிகவும் வியப்பில் ஆழ்த்தப்பட்டுள்ளேன். கலிஃபா அவர்கள் இறைவனை வணங்க வேண்டும் என்றும் அத்துடன் மனித இனத்தின் மீது மிகவும் அன்பு கொள்ள வேண்டும் என்றும் கூறினார்கள். அதனை கேட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். முஸ்லிம்கள் நமது சகோதரர்கள் ஆவர் என்ற எண்ணத்தை கலிஃபா அவர்கள் எனக்குள் ஏற்படுத்திவிட்டார்கள். அதனால் பாலஸ்தீனர்களுக்காக எனது உள்ளத்தில் கருணை அதிகரித்தது. அவர்களில் அனைவருமே தீயவர்கள் அல்ல. எப்படி இருப்பினும் அவர் தனது குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை என்றாலும் அந்த யூதர் பாலஸ்தீனியர்கள் மீது கருணை காட்ட வேண்டும் என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். ஒரு கிறிஸ்துவ பிரீஸ்ட் பெண்மணி, அவர் ஒரு மருத்துவமனையில் பணியாற்றி வருகின்றார். அவர் கூறுகின்றார், இங்கு மால்மோ மற்றும் ஐரோப்பாவில் மக்கள் முஸ்லிம்களை கண்டும் பள்ளி வாசல்களை கண்டும் அஞ்சுகின்றனர். ஆனால் கலிஃபா அவர்கள் அமைதியை பற்றியும் மக்களின் பொறுப்புகள் பற்றியும் முக்கியமான விஷயங்களையும் எடுத்துரைத்தார்கள். தீமைகள் என்பது என்ன என்பது பற்றியும் நமக்கு அதிகமாக எடுத்துரைத்தார்கள். அன்னார் ஒரு பள்ளிவாசலின் நோக்கங்களை பற்றியும் நமக்கு எடுத்துரைத்தார்கள். அன்னார் என்னை உண்மையை ஒப்புக்கொள்ளும்படி செய்துவிட்டார்கள். அன்னார் பள்ளிவாசலின் நோக்கங்களை பிறரும் ஏற்றுக்கொள்ளும்படி ஆதாரபூர்வமாக நிரூபித்து விட்டார்கள். பள்ளிவாசலின் நோக்கம் பற்றிய தலைப்பு மிக அவசியமாக இருந்தது. மேலும் கலிஃபாவின் ஒவ்வொரு வாக்கியத்தின் வார்த்தைகளும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். ஒருவர் மற்றவரை கண்டு அஞ்சக்கூடாது. மாறாக ஒருவர் மற்றவரை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவர் மற்றவரின் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என கலிஃபா அவர்கள் கூறினார்கள். உங்களின் கலிஃபாவின் சொற்பொழிவு என்னை அசைத்து விட்டது. நான் மிகவும் உணர்ச்சி வயப்பட்டேன். இன்று நான் ஒரு முஸ்லிம் தலைவரை அமைதியை பற்றி மட்டுமே பேசுவதை காண கண்டேன். மேலும் இஸ்லாம் மனித இனத்திற்கு தொண்டாற்றும் மார்க்கம் என்பதை இன்று நான் புரிந்து கொண்டேன். அன்னாரின் சொற்பொழிவின் சிறந்த பகுதி இதுவாகும். மனித இனம் தன்னை படைத்த இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். மேலும் இஸ்லாம் மனித இனத்தின் சேவை செய்வதற்கான மார்க்கமாகும் என்றும் கலிஃபா கூறினார்கள். இதுவே எனது கருத்துமாகும். மால்மோ நகரத்தின் மேயர் ஆண்டர்சன் சாஹிப் கூறுகின்றார், கலிஃபா அவர்கள் அமைதியை நிலைநாட்டுவதற்கான நம்பிக்கையை தமது சொற்பொழிவின் மூலம் நல்கியுள்ளார்கள். மாறாக இந்த நகரத்தில் கட்டப்பட்டுள்ள பள்ளிவாசலின் உண்மையான நோக்கங்களையும் அன்னார் எடுத்துரைத்துள்ளார்கள். எனவே நாம் இந்த பள்ளிவாசலை இந்த நகரத்தின் அமைதியை நிலைநாட்டுவதற்கும் ஒருங்கிணைப்பிற்கான காரணியாகவும் பார்க்கின்றோம் என்று அவர் கூறினார். ஒரு நிருபர் கூறுகின்றார், இந்த பள்ளிவாசலை ஜமாத் மக்கள் தமது சொந்த செலவில் கட்டியுள்ளார்கள் என்பது எனக்கு ஆச்சரியமாக உள்ளது. இவ்விஷயம் எனக்கு மிகவும் வியப்பிற்குரியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இது ஒரு சாதாரண தொகை கிடையாது. 30,000 மில்லியன் குரோனர் தொகை என்பது மிகப்பெரிய தொகையாகும். ஏராளமான பணிகளை நீங்கள் சுயமே செய்துள்ளீர்கள். இது மிகப்பெரிய வெற்றியாகும். நான் தீவிரவாத சம்பவங்களையும் அநீதிகளையும் பார்க்கின்றேன். அவர் ஒரு பத்திரிகை நிருபர் ஆவார். அவர் கூறுகின்றார், ஆனால் நீங்கள் அத்தகைய மக்களிடமிருந்து முற்றிலும் வேறுபட்ட மக்கள் ஆவீர்கள். மேலும் அவர் தனது சம்பவம் ஒன்றை கூறுகின்றார். ஒரு வாரத்திற்கு முன்பு நான் சூப்பர் மார்க்கெட் ஒன்றிற்கு சென்றிருந்தேன். அங்கு ஒருவர் என்னிடம், நீங்கள் முஸ்லிமா என கேட்டார். அதற்கு நான், முஸ்லிம் அல்ல, நான் கிறிஸ்துவர் என அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், நீர் கிறிஸ்துவர் என்றால் நரகத்திற்கு செல் என்று என்னிடம் கூறினார். ஆக இது முஸ்லிம்களின் எண்ணமாகும். ஆனால் உங்களின் விஷயம் முற்றிலும் வேறுபட்டதாகும். அகமதிகளாகிய உங்களிடம் அந்த விஷயம் தென்படுவதில்லை. ஒரு விருந்தினர் மால்மோ பல்கலைக்கழக பேராசிரியர் ஆவார். அவர் கூறுகின்றார், கலிஃபாவின் சொற்பொழிவு மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அமைதி, அன்பு, சமத்துவத்திற்கான மிகவும் நேர்மறையான மற்றும் உலகளாவிய தூது செய்தியை
கலிஃபா அவர்கள் நமக்கு நல்கியுள்ளார்கள். அதேபோன்று மால்மோவின் மற்றொரு பல்கலைக்கழக இஸ்லாமிய பாடத்தின் பேராசிரியர் கூறுகின்றார், ஹலிஃபாவின் சொற்பொழிவு மிகவும் சுவாரஸ்யமானதாகவும் தன்னகத்தே தாக்கத்தை கொண்டதாகவும் இருந்தது. அன்னாரின் சொற்பொழிவு நிறைவடைந்தவுடன் நான் பார்த்தேன், மக்கள் சொற்பொழிவை பற்றியே தமக்கிடையே பேசிக் கொண்டிருந்தனர். அனைவரும் தாக்கத்திற்கு ஆளாகி இருந்ததை என்னால் காண முடிந்தது. பலர் சொற்பொழிவின் நகலை தரும்படி வேண்டிக் கொண்டிருந்தனர். யூதர்களும் அந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்தனர், கிறிஸ்துவர்களும் வந்திருந்தனர். ஸ்வீடிஷ் அமைப்பான சர்ச் ஆஃப் ஜென்டாலஜி சீஃப் அவர்களும் வந்திருந்தார்கள். அவர் கூறுகின்றார், ஹலிஃபா தமது சொற்பொழிவில் ஒரு வாக்கியம் ஒன்றை கூறினார். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அது இதுவாகும்: ஒரு பெரும் நன்மைக்காக நாம் நமது தனிப்பட்ட நலனை புறந்தள்ளிவிட வேண்டும். ஸ்வீடனில் வசிக்கக்கூடிய மைக்கேல் என்ற நண்பர் ஒருவர் கூறுகின்றார், சொற்பொழிவு எல்லா வகையிலும் முழுமையானதாக இருந்தது. அதில் அமைதி மற்றும் ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்வதற்கான தூது செய்தி இடம்பெற்றிருந்தது. ஆப்பிரிக்காவை பற்றியும் குறிப்பிடம் பெற்றிருந்தது. ஸ்கூல் போன்ற வசதிகள் எல்லாம் ஆப்பிரிக்காவில் ஏற்படுத்தி தரப்படுவதாக அதில் கூறப்பட்டிருந்தது. நான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், ஆனால் இங்கு மற்ற மக்களில் பெரும்பாலார் நம்பிக்கை வைப்பதில்லை. இறைவன் மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட மனிதரை நான் இன்று சந்தித்தேன் என்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். உங்கள் சொற்பொழிவை கேட்ட பிறகு நான் இஸ்லாத்தின் மீது அச்சம் கொள்ளவில்லை, மாறாக தீவிரவாதிகளை கண்டே அச்சம் கொள்கின்றேன். இஸ்லாமும் தீவிரவாதமும் முற்றிலும் வேறுபட்ட ஒன்றாகும் என்பது எனக்கு இப்போது தெளிவாகிவிட்டது. அடுத்து ஒரு விருந்தினர், அவர் முஸ்லீம் ஆவார். அவர் பெயர் ஹுசைன் அப்துல்லா சாஹிப் ஆகும். யூகோஸ்லாவியாவை சார்ந்தவர் ஆவார். அவர் கூறுகின்றார், ஹலிஃபாவின் சொற்கள் எனது மனதை தொட்டுவிட்டது. நான் அன்னாரின் அனைத்து கருத்துக்களையும் ஆமோதிக்கின்றேன். அன்னார் மற்ற முஸ்லிம்களால் எடுத்து வைக்க முடியாத கோணத்தில் இஸ்லாத்தின் சிறப்புகளை எடுத்து வைத்தார்கள். அமைதி, அன்பு, சமத்துவத்தை பற்றி அழுத்தம் தந்தார்கள். நாம் அனைவரும் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தின் போதனையாகும் என்றும் கலிஃபா கூறினார்கள். நான் தற்போது அஹ்மதியா ஜமாத்தின் மீது பெருமிதம் கொள்கின்றேன். இஸ்லாத்தை பற்றி மக்களுக்கு தவறான எண்ணங்கள் உள்ளன. அதனை சீர் செய்வது ஒரு எளிதான பணி அல்ல. ஆனால் கலிஃபா அவர்கள் இப்பணியில் மற்ற அனைவரையும் விடவும் முன்னணியில் உள்ளார்கள் என்று அந்த நண்பர் கூறுகின்றார். ஒரு ஸ்வீடிஷ் விருந்தினர் தனது எண்ணங்களை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார்: இந்த மாலை பொழுது என் மீது தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நான் இன்று கற்றுக்கொண்டேன். கலிஃபா சில நிமிடங்களில் பல்வேறு தலைப்புகளில் சொற்பொழிவு நிகழ்த்தியுள்ளார்கள். இதற்கு முன் நான் கேட்டிராத இஸ்லாத்தை எடுத்துரைத்தார்கள். சில முஸ்லிம்கள் தீயவர்கள், ஆனால் கலிஃபா திருக்குரானின் ஆதாரங்களை எடுத்து வைத்து அதுபோன்ற மக்கள் திருக்குரானின் போதனைக்கு எதிராக செல்கின்றனர் என்பதையும் விளக்கிவிட்டார்கள். ஒரு அரசியல்வாதி கூறினார், ஒரு உண்மையான முஸ்லிமிடமிருந்து பாதுகாப்பை நீங்கள் உணர வேண்டும். இவ்விஷயம் கலிஃபாவின் சொற்பொழிவில் இடம்பெற்றிருந்தது. நான் அந்த நிகழ்ச்சியில் இருந்தபோது உண்மையிலேயே உங்களிடம் பாதுகாப்பை உணர்ந்தேன் என்று அவர் கூறுகின்றார். அடுத்து ஒரு கிறிஸ்துவ பாதிரி கூறுகின்றார், நான் உங்களுடைய கலிஃபாவின் சொற்பொழிவின் ஒவ்வொரு சொல்லையும் ஆமோதிக்கின்றேன். நாம் இறைவனை நினைவில் கொள்ள வேண்டும், இதுவே மார்க்கங்களின் அடிப்படையாகும் என்ற செய்தி குறிப்பாக எனக்கு பிடித்திருந்தது. மேலும் தொடக்கத்தில் அன்னார் திருக்குரானை ஓதிய போது எனக்கு மிகவும் ஆத்மீகமானதாகவும் என்னை நிலைகுலைய செய்யக்கூடியதாகவும் அந்த நிகழ்வு இருந்தது. மற்றொரு விருந்தினர் கூறுகின்றார், நான் வேறொரு உலகில் இருப்பதாகவே அப்போது உணர்ந்தேன். ஒருவர் மற்றவருக்கு உதவி செய்யுங்கள், குறிப்பாக ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கள் என்பதே அந்த சொற்பொழிவின் மையக்கருத்தாக இருந்தது. மார்க்கம் உள்ளத்தோடு தொடர்புடைய விஷயமாகும் என்பதை கலிஃபா திருக்குரான் மூலமாக நிரூபணம் செய்தார்கள். மேலும் எனக்கு ஆறுதல் நல்கினார்கள். இங்கு கூடியிருந்த மற்றவர்களும் அதிலிருந்து பயன்பெற்றிருப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். ஒரு விருந்தினர் கூறுகின்றார், இன்றைய சொற்பொழிவில் கலிஃபா பல்வேறு தலைப்புகளில் பேசியுள்ளார்கள்.
இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என மக்கள் கூறுகின்றனர். ஆனால் உங்கள் கலிஃபாவின் தூது செய்தி முற்றிலும் அதிலிருந்து வேறுபட்டதாகும். அடுத்து ஒரு ஸ்வீடிஷ் விருந்தினர் கூறுகின்றார், நான் இஸ்லாத்தை பற்றி நிறைய படித்துள்ளேன். இஸ்லாம் தீவிரவாத மார்க்கம் என மீடியா எப்போதும் கூறி வந்திருக்கின்றது. ஆனால் இன்று அதற்கு நேர்மாற்றமாக எனக்கு செவிமடிக்க நேரிட்டது. கலீஃபா அவர்கள் நமக்கு ஆறுதல் மட்டும் வழங்கவில்லை, மாறாக நமது அச்சத்தையும் நீக்கிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதி நிறைந்தவர் என்பதையும் கலீஃபா அவர்கள் நிரூபித்து விட்டார்கள். அடுத்து ஒரு பெண் விருந்தினர் கூறுகின்றார், இன்று இங்கு நான் வருவதற்கு முன் இஸ்லாத்தை பற்றி அச்சம் கொண்டிருந்தேன். ஆனால் இங்கு எனக்கு தென்பட்டது மாறாக நான் பார்த்தது முற்றிலும் வேறொன்றாகும். கருணை உள்ளம், அனுதாபம், அன்பு இவையே கலீஃபாவின் தூது செய்தியாக இருந்தது. நீங்கள் ஒவ்வொரு நபரிடமும் அவரது மார்க்கத்தை பொருட்படுத்தாமல் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்ற கலீஃபாவின் இந்த கூற்று உள்ளத்தை தொட்டுவிட்டது. இஸ்லாம் அண்டை அயலாருடன் நல்ல விதமாக நடக்கும்படி போதிக்கின்றது என்பது எனக்கு மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும். இதுபோன்ற ஏராளமான விருந்தினர்களின் புத்திஸ்டுகளும் இருக்கின்றனர், கிறிஸ்துவர்களும் இருக்கின்றனர், யூதர்களும் இருக்கின்றார்கள். அனைவரும் இஸ்லாத்தின் போதனை மற்றும் ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரி நிச்சயமாக தீவிரவாதத்திற்கு எதிராகவே உள்ளது என்பதை வெளிப்படையாக ஒருமித்த குரலில் ஒப்புக்கொண்டனர். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கூறுகின்றார், கலீஃபா அவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் எல்லா மட்டத்திலும் இஸ்லாத்தின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும். அன்னாரின் கூற்றை உலக மக்கள் நன்றாக கேட்க வேண்டும். ஒருவருக்கு இஸ்லாத்தை பற்றிய அச்சம் இருந்திருந்தாலும் அது இப்போது மறைந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என்றும் அவர் கூறினார். மற்றொரு விருந்தினர் கூறுகின்றார், இந்த சொற்பொழிவு ஆஸ்திரியா நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். ஏனெனில் அந்நாட்டில் மக்கள் இஸ்லாத்தின் மீதான வெறுப்பிலும் அச்சத்திலும் பைத்தியங்களாகிவிட்டார்கள். இஸ்லாம் அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கமாகும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவர்கள் இந்த சொற்பொழிவை கேட்பது மிக அவசியமாகும். கலீஃபா மிக அழகிய முறையில் பள்ளிவாசலின் நோக்கங்களை புரிய வைத்தார்கள். பள்ளிவாசல் என்பதன் பொருள் அமைதியாகும். அதேபோன்று சலாத் என்பதன் பொருளும் அமைதி மற்றும் பாதுகாப்பு என்றும் கலீஃபா கூறினார்கள். அஹ்மதியா ஜமாத்திற்கு அரசியலோடு எந்த சம்பந்தமும் இல்லை என்று உங்கள் கலீஃபா கூறியது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அஹ்மதியா ஜமாத் அமைதியை நிலைநாட்டுவதற்காக மட்டுமே கவலை கொள்கிறது. அஹ்மதிகள் மனித இனத்தின் மீதான கஷ்டங்களை நீக்க விரும்புகின்றனர் என்ற உங்கள் கலீஃபாவின் கூற்றும் எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அடுத்து கலீஃபா அவர்கள் கூறிய இந்த விஷயமும் எனக்கு பிடித்திருந்தது. மஸ்ஜிதே ஜரார் என்ற பள்ளிவாசல் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் இடிக்கப்பட்டது. இதிலிருந்து மஸ்ஜித் அமைதியை நல்கக்கூடிய இடம் என்பதும் எனக்கு தெளிவாகின்றது. ஸ்வீடன் தலைநகரிலும் ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. அதில் 6 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காவல்துறை அதிகாரிகளும் வந்திருந்தனர். மேலும் அங்கும் மக்கள் மிக நல்ல தாக்கங்களை வெளிப்படுத்தியுள்ளனர். ஒரு விருந்தினர் கூறினார், இன்று நான் கற்றுக்கொள்வதற்கு எனக்கு நிறைய கிடைத்தது. மிகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சொற்பொழிவாக இருந்தது. கலீஃபா இங்கு வருகை தந்ததற்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகின்றேன். நாம் எந்த ஒரு பிரச்சனையையும் கண்ட பிறகு கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்துவிடக் கூடாது என்ற உணர்வை கலீஃபாவின் தூது செய்தி நம்மிடம் ஏற்படுத்தியுள்ளது. இது மிக வலிமையான தூது செய்தியாகும். அடுத்து ஒரு விருந்தினர் கூறினார், இன்று உலகில் மனிதனை மனிதனிடமிருந்து விலக்கி வைக்க விரும்பும் சக்திகள் செயலாற்றி வருகின்றன. அனைவரையும் ஓரிடத்தில் ஒன்று கூட்டுவதில் அகமதிகளாகிய நீங்கள் எல்லா வகையிலும் வெற்றி பெற்றுள்ளீர்கள். ஏனென்றால் நாம் சந்திக்கும் போதுதான் எங்கள் கண்கள் திறக்கின்றன, மேலும் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகளும் கிடைக்கின்றன. ஈராக்கிலிருந்து வரக்கூடிய ஒரு கிறிஸ்துவ முஹாஜிர், அதாவது இடம்பெயர்ந்தவர் கூறுகின்றார்,
நான் ஈராக்கில் ஒருபோதும் இதுபோன்ற விஷயங்களை கேட்டதில்லை. உங்கள் கலிஃபா கூறுகின்ற விஷயங்களை அங்கு எவரும் எங்களுக்கு கூறியதில்லை. ஈராக்கிய மக்கள் உங்கள் கலிஃபாவின் கூற்றுகளை கேட்டிருந்தால் எங்களுக்கு தற்போது ஹிஜ்ரத் செய்ய நேரிட்டிருக்காது. ஸ்வீடிஷ் மக்களுக்கு முன்னர் பிச்சைக்காரனை போன்று நான் வந்து நிற்கும் நிலையும் எனக்கு ஏற்பட்டிருக்காது. நான் ஏதோ அவர்களின் உரிமைகளை பறிக்க வந்துள்ளதாகவும் அவர்களுக்கு தோன்றுகின்றது. இந்த உணர்வு எனக்கு மிக தீயதாகும். ஈராக்கில் உங்கள் கலிஃபாவை போன்று ஒரு நபர் கூட கிடையாது. கலிஃபா அவர்கள் உலகில் என்ன நடக்கின்றது என்பதை கூறுகின்றார்கள். மற்ற எல்லா முஸ்லிம் பிரிவுகளை விடவும் உங்கள் ஜமாத் மிக சிறந்த ஜமாத் ஆகும். அடுத்து ஒரு பெண் விருந்தினர் கூறுகின்றார், ஹலிஃபா வழங்கிய தூது செய்திதான் அசல் தூது செய்தியாகும். அனைத்து மார்க்கங்களின் அடிப்படையும் இதுதான். ஹலிஃபா மனித நேயத்தின் பக்கம் நம்மை அழைக்கின்றார்கள். ஹலிஃபாவின் கூற்றை கேட்ட பிறகு உலக பிரச்சனைகளுக்கு மார்க்கம் காரணம் அல்ல என்ற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுவிட்டது. முஸ்லிம்களுடன் நமக்கு கருத்து வேறுபாடு உள்ளது என்றாலும் அது மார்க்கம் சார்ந்தது அல்ல, மாறாக அந்த கருத்து வேறுபாடு கலாச்சாரம் சார்ந்ததாகும் என்பதையும் நான் புரிந்து கொண்டேன் என்று அவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், நான் இந்த சொற்பொழிவின் கேட்டு மிகவும் தாக்கத்திற்குள்ளாகிவிட்டேன். டென்மார்க்கில் எலக்ட்ரானிக் மீடியா மற்றும் அச்சு ஊடகங்களின் நல்ல கவரேஜ் கிடைத்துள்ளது. கிறிஸ்டியன் பிளாலத் போன்ற தேசிய செய்தித்தாள்கள் உள்ளன. அதில் ஹோட்டலில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பற்றி செய்தி வெளிவந்துள்ளது. அதனை படிப்பவர்களின் எண்ணிக்கை 50,000 மட்டுமே ஆகும். அதேபோன்று 24 என்ற ரேடியோ சேனல் என்னை பேட்டி எடுப்பதற்காக மிஷன் ஹவுஸிற்கு வருகை தந்தார். என்னிடத்தில் ஏறக்குறைய 45 நிமிடம் இன்டர்வியூ எடுத்து டேனிஷ் மொழியாக்கத்துடன் அதனை அப்படியே வெளியிட்டார். அந்த ரேடியோவை கேட்கக்கூடிய நேயர்களின் எண்ணிக்கை 25,000 - 40,000 வரை ஆகும். GR என்ற டிவி தனது செய்தியில் நமது நிகழ்ச்சியை ஒளிபரப்பியது. அதை பார்ப்பவர்களின் எண்ணிக்கை 2 மில்லியன் ஆகும். அதேபோன்று மற்ற மீடியாக்கள் மூலமாக 3 மில்லியன் மக்கள் வரை இஸ்லாத்தின் தூது செய்தி சென்று சேர்ந்துள்ளது. ஸ்வீடனில் பல்வேறு செய்தித்தாள்களின் 6 இன்டர்வியூக்கள் நடைபெற்றன. தமது டிவிகளிலும் செய்திகளையும் ஊடகங்கள் வெளியிட்டன. இவ்வாறு சுமார் 8 மில்லியன் மக்கள் வரை ஸ்வீடனிலும் தூது செய்தி சென்று சேர்ந்துள்ளது. ஜமாத்தின் தூது செய்தி சென்று சேரும் விஷயங்கள் மற்றும் நான் எடுத்துரைத்த பல்வேறு நபர்களின் தாக்கங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வின் உரிமைகளை வழங்குவதிலேயே இஸ்லாத்தின் உண்மையான போதனை அடங்கியுள்ளது என்று பொதுவாக இஸ்லாத்தின் போதனையை கேட்டு அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் அத்துடன் அமைதி மற்றும் சாந்தியின் தூது செய்தி உள்ளது. மேலும் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளையும் நிறைவேற்ற வேண்டும். அஹ்மதியா ஜமாத் கிலாஃபத்தோடு இணைந்திருக்கின்றது. எனவே இந்த உரிமைகளை அது நிறைவேற்றுகின்றது என்றும் அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. எனவே ஒவ்வொரு அகமதியும் இந்த அடிப்படை விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அஹ்மதியா கிலாஃபத்துடன் தொடர்புடையவர்களாக இருப்பதன் மூலம் மட்டுமே இந்த உரிமைகளை ஒருவரால் சரிவர நிறைவேற்ற முடியும். உண்மையான கிலாஃபத் தம்மை ஏற்றுக்கொண்டவர்களின் அச்சத்தை மட்டும் அமைதியில் மாற்றுவதில்லை. அந்நியர்களின் அச்சத்தையும் அமைதி நிலையாகவே மாற்றிவிடுகின்றது. நான் எடுத்துரைத்த பல்வேறு தரப்பட்ட நபர்களின் தாக்கங்களில் பெரும்பாலும் இதுவே கூறப்பட்டுள்ளது. அதாவது அவர்களின் அச்சத்தின் நிலை,
நமது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதன் மூலம் அமைதி நிலையாகவே மாறிவிட்டது. இது அல்லாஹ்வின் வாக்குறுதியாகும். எனவே அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசைகளும் நம்முடன் உள்ளன. இஸ்லாத்தின் அழகிய போதனை பிறர் மீது தாக்கத்தை ஏற்படுத்தவே செய்கின்றது. எனவேதான் சிலர் திருக்குரானை படிக்கப் போவதாகவும் நம்மிடம் கூறியுள்ளார்கள். அதற்கான 1-2 உதாரணங்களையும் நான் கூறியிருந்தேன். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விட்டு விலகி சென்று இக்காலத்தில் ஒருவர் கிலாஃபத்தை நிலைநாட்ட விரும்பினால் அவர் தோற்று போவார். அவரால் அமைதியை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் நாம் பார்க்கின்றோம், ஆரம்ப காலத்தில் ஹிலாஃபத்தே ராஷிதீன்களின் காலத்தில் உண்மையான ஹிலாஃபத் நிலை பெற்றிருந்த போது, அதாவது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் என்ன நடந்தது? சிரியா மற்றும் ஈராக்கில் எப்படிப்பட்ட அமைதியை அன்னார் நிலைநாட்டினார்கள் என்றால், ரோமானிய பேரரசு அந்த நாட்டில் மீண்டும் கைப்பற்ற முன் வந்தபோது முஸ்லிம்கள் மீண்டும் திரும்பி வர வேண்டும் என கிறிஸ்தவர்கள் விரும்பினர். முஸ்லிம்கள் திரும்பியதும் அவர்கள் மகிழ்ச்சியை கொண்டாடினர். ஆனால் இப்போது என்ன நடக்கின்றது? சிரியா மற்றும் ஈராக்கில் என்ன நடக்கின்றது? கிலாஃபத் என்ற பெயரில் அமைப்பு உருவாக்கப்பட்டது. தற்போது அந்த அமைப்பு தனது வலிமையை இழந்துவிட்டது. ஆரம்பத்தில் இருந்த வலிமையை கூட தற்போது அது இழந்து நிற்கின்றது. அதற்கு எந்த அழுத்தமும் இல்லை. எந்த பணி கிலாஃபத்தின் பெயரால் ஆரம்பமானதோ அது 2-3 ஆண்டுகளிலேயே, இன்னும் கூறப்போனால் அதைவிட குறைவான நாட்களிலேயே முடிந்து போய்விட்டது. வெறும் அமைப்பின் பெயரே அவர்களுக்கு எஞ்சியிருக்கின்றது. அது தன்னை சார்ந்தவர்களுக்கும் அமைதியை வழங்கவில்லை, அந்நியர்களுக்கும் அமைதியை வழங்கவில்லை. அங்கு செல்லக்கூடியவர்களில் பலர் இஸ்லாம் மற்றும் கிலாஃபத்தின் பெயரால் ஒரு உத்வேகத்துடன் சென்றனர். ஐரோப்பாவிலிருந்தும் பலர் சென்றனர். ஆனால் இஸ்லாத்திற்கு எதிரான செயல்களை கண்டு அவர்கள் நிராசை அடைந்தனர். திரும்பி வர ஆசைப்பட்டனர். ஆனால் அவர்களால் திரும்பி வர முடியாமல் போனது. மீடியாக்களில் அந்த செய்தி வெளிவருகின்றது. அங்கு அச்சத்தின் நிலையிலேயே அவர்கள் வாழ்கின்றனர். எல்லா வழிகளும் அவர்களுக்கு அடைபட்டு போயிருக்கின்றது. தீவிரவாதத்தின் நிலை என்னவென்றால், கடந்த நாட்களில் செய்தி வெளிவந்தது, ஒரு பெண்மணியின் பால்குடி குழந்தை பசியின் காரணமாக கதறிக்கொண்டிருந்தது. அந்த பெண்ணின் வீடோ மிகவும் தொலைவில் இருந்தது. எனவே அந்த பெண் தனிமையில் ஒரு இடத்திற்கு சென்று மரத்திற்கு அடியில் அமர்ந்து தன்னை முற்றிலும் மூடிக்கொண்டு குழந்தைக்கு பாலூட்ட ஆரம்பித்தாள். அப்போது பெயர் தாங்கிய இஸ்லாத்தின் குத்தகைக்காரர்கள், இஸ்லாத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்கள் வந்தனர். பெயர் தாங்கிய கிலாஃபத்தின் சிப்பாய்கள் அந்த பெண்ணிடம், நீ சாலையில் குழந்தைக்கு பாலூட்டுகிறாய் என்று கூறி அந்த பெண்ணிடமிருந்து அவளது குழந்தையை பறித்துக் கொண்டனர். உண்மையில் மறைவான இடத்தில் அமர்ந்தே அந்த பெண் தனது குழந்தைக்கு பாலூட்டினார். பின்னர் துப்பாக்கியால் சுட்டு அந்த பெண்ணை கொன்று விட்டனர். இதுதான் அங்கு நடக்கும் அநீதியாகும். அவர்கள் தம்மவர்களின் அமைதியையும் பறித்துக் கொண்டனர். அவ்வாறு இருக்க அந்நியர்களுக்கு இவர்கள் எங்கனம் அமைதி நல்குவர்? நான் உதாரணம் கூறியிருந்தேன். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் கிறிஸ்தவர்கள் கூட நமக்கு முஸ்லிம்கள் அமைதியை வழங்கி வருகின்றனர் என மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் இன்று அதற்கு நேர்மாற்றமாக அனைத்தும் நடக்கின்றது. ஆனால் அஹ்மதியா கிலாஃபத் மட்டுமே தன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் மற்றும் அந்நியர்களின் அச்சத்தை அமைதியின் நிலையாக மாற்றுகின்றது. பல்வேறு தரப்பட்ட நபர்களின் தாக்கங்களிலிருந்தும் அது நமக்கு தெளிவாகின்றது. அல்லாஹ்வின் உதவி ஒத்தாசைக்கான சாட்சிகள் அஹ்மதியா கிலாஃபத்துடனேயே இருக்கின்றது. அது ஒருபோதும் குறைவதில்லை என்பதும் நிறுவனமாக இருக்கின்றது. நான் கூறியது போன்று கடந்த 108 ஆண்டு வரலாறு இதற்கு சாட்சியாக இருக்கின்றது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், இது ஒரு மனிதனின் வேலையாக இருந்திருந்தால் எப்போதும் முடிந்து போயிருக்கும். எனவே ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தின் உருவாக்கம் மற்றும் கிலாஃபத் பற்றிய வாக்குறுதி இறைவனின் வாக்குறுதி ஆகும்.
மேலும் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து அவர்களின் காலத்தில் அதனை முடித்துவிட மக்கள் முயன்றனர், ஆனால் முடியவில்லை. அவர்கள் இன்னும் முயற்சி செய்வர். அல்லாஹ்வின் அருளால் அவர்களால் அவ்வாறு ஒருபோதும் செய்ய முடியாது இன்ஷா அல்லாஹ். இப்போது இந்த கிலாஃபத் மற்றும் இந்த அமைப்பு அல்லாஹ்வின் அருளால் நிரந்தரமாக நிலைபெறக்கூடியதாகும். நாம் நமது வசதி வாய்ப்புகளை எண்ணி பார்த்தால் இத்தனை பெரிய அளவிலான நபர்கள் வரை இஸ்லாத்தின் தூது செய்தியை எட்ட வைக்க முடியும் என நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வின் தக்தீர் இந்த தூது செய்தியை பூமியின் எல்லை வரை கொண்டு சேர்க்க வேண்டும் என தீர்மானித்து விட்டால் பின்னர் இந்த முன்னேற்றங்களை தடுத்து நிறுத்தக்கூடியவர் யார் இருக்கின்றார்? எந்த உலக சக்தியாலும் இந்த முன்னேற்றங்களை தடுத்து நிறுத்தவே முடியாது. அல்லாஹ்விடம் நாம் இவ்வாறு துஆவும் செய்ய வேண்டும். அதாவது அல்லாஹ் ஒவ்வொரு அகமதியையும் எப்போதும் நன்றி உணர்வுடன் அகமதியா கிலாஃபத்துடன் தொடர்புடையவராக ஆக்குவானாக. அமீன். மேலும் நாம் அல்லாஹ்வின் வாக்குறுதியை மேலும் புது பொலிவுடன் அதிவிரைவாக முழுமை பெறுவதை காண்பவர்களாக திகழ்வோமாக. அமீன். நான் தொழுகைக்கு பிறகு 3 ஜனாசா தொழுகைகளை தொழ வைப்பேன். அதில் ஒன்று ஹாலில் ஜனாசா ஆகும், 2 காயிப் ஜனாசா ஆகும். ஹாலில் ஜனாசா மதிப்பிற்குரிய சௌத்ரி ஃபசல் அஹமத் சாப் அவர்களுடையதாகும். அன்னார் மே 23ஆம் தேதி தமது 80வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் சஹாபி ஹஜ்ரத் உமருத்தீன் சாஹிப் பங்களி அவர்களின் மகள்வழி பேரனாவார். நீண்ட காலமாக மண்டி பஹவுதீன் என்ற ஊரில் அவர் வசித்து வந்தார். பின்னர் ஜங் எனும் ஊருக்கு இடம்பெயர்ந்தார்கள். சில ஆண்டுகளாக லண்டனில் மஸ்ஜித் ஃபசல் பகுதியில் வசித்து வந்தார். முழு வாழ்நாளிலும் பல்வேறு பொறுப்புகளில் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியத்தை அவர் பெற்றிருந்தார். மண்டி பஹவுதீன் என்னும் ஊரில் செக்ரட்டரி மாலாகவும் செக்ரட்டரி தாலிமுல் குரானாகவும் மற்றும் இமாமு சலாத் போன்ற பல்வேறு பொறுப்புகளில் தொண்டாற்றியுள்ளார். தாம் இருந்த இடங்களில் நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு திருக்குரான் ஓத கற்றுக் கொடுக்கும் பாக்கியத்தை பெற்றிருந்தார். 1987 ரமணானில் கலிமா தையிபா ஓதிய வழக்கில் இறை வழியில் கைதியாக திகழும் கண்ணியம் அவருக்கு கிடைத்தது. மிகவும் நல்ல மனிதர், திருக்குரான் மீது அன்பு கொண்டவர், மர்ஹூம் வசிய செய்தவராகவும் இருந்தார். அவர் தனது நினைவாக 5 மகள்களையும் 2 மகன்களையும் விட்டுவிட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அமீன். 2வது ஜனாசா மதிப்பிற்குரிய தாவூத் அஹமத் சாப் ஷஹீத் அவருடையதாகும். அன்னார் கராச்சியில் வசித்து வந்தார்கள். மே 27ஆம் தேதி அன்னாரது 60வது வயதில் அகமதியத்தின் எதிரிகள் ஏறக்குறைய இரவு 9 மணிக்கு அன்னாரது வீட்டிற்கு அருகில் துப்பாக்கியால் சுட்டு அன்னாரை ஷஹீதாகிவிட்டனர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அறிக்கையின் அடிப்படையில் மதிப்பிற்குரிய தாவூத் அஹமத் சாஹிப் தனது வீட்டிற்கு வெளியே தமது அகமதி அல்லாத நண்பரை எதிர்பார்த்து காத்திருந்தார். அன்னாரது நண்பர் வீட்டிற்கு அருகிலேயே வந்து கொண்டிருந்தார். அதற்குள் மோட்டார் சைக்கிளில் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் வந்தனர். மோட்டார் சைக்கிளில் பின்புறம் அமர்ந்திருந்த மனிதன் மோட்டார் சைக்கிளை விட்டு இறங்கி அன்னாரை சுட்டுவிட்டான். அகமதி அல்லாத அவரின் நண்பர் அவரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அவரின் கால்களில் எதிரிகள் துப்பாக்கியால் சுட்டுவிட்டு சம்பவ இடத்தை விட்டு தப்பித்து ஓடிவிட்டனர். மதிப்பிற்குரிய தாவூத் சாஹிப்புக்கு 3 குண்டுகள் பட்டன. அது நெஞ்சையும் வயிற்றையும் துளைத்திருந்தது. ஃபயரிங் சப்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடோடி வந்தனர். தாவூத் சாஹிப்பை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தனர். அங்கு முதலுதவி வழங்கினர். பின்னர் நேஷனல் ஹாஸ்பிட்டலிற்கு அவரை ஷிப்ட் செய்தனர். அங்கு டாக்டர் தாவூத் சாஹிப்பிற்கு ஆபரேஷன் செய்தார். ஆனால் வயிற்றில் சுடப்பட்ட குண்டு கல்லீரல் மற்றும் குடலை துளைத்திருந்தது. நெஞ்சில் சுடப்பட்ட குண்டால் அதிகமான இரத்த இழப்பும் ஏற்பட்டிருந்தது. எனவே அவரால் உயிர் பிழைக்க முடியாமல் போனது. மேலும் ஆபரேஷன் நடந்து கொண்டிருக்கும் போதே உயிர் தியாகத்தின் பானத்தை அவர் அருந்தினார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அகமதி அல்லாத அவருடைய நண்பர் காயமடைந்திருந்தார். அந்த சம்பவத்தில் தற்போது அவர் இறையருளால் குணம் பெற்றுவிட்டார். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அன்னாருடைய பாட்டனாரின் காலத்தில் அகமதியத் மலர்ந்தது. அன்னாரின் பாட்டனார் ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் அருளுக்குரிய கைகளில் பைய செய்து அகமதியத்தில் இணைந்திருந்தார். பின்னர் அந்த குடும்பம் ரப்பாவிற்கு குடிபெயர்ந்தது. 1956 ரப்பாவில் தான் ஷஹீத் மர்ஹூம் பிறந்தார். அன்னாருடைய தந்தையார் கடற்படையில் பணியாற்றி வந்தார். பின்னர் அவருடைய குடும்பம் கராச்சிக்கு திரும்பியது. அங்கு அவர் கல்வி பயின்றார். அன்னாரது தந்தை
மிக நல்ல மனிதராக இருந்தார். ஒரு சம்பவத்தில் ஷஹீத் மர்ஹூம் ஒரு விதத்தில் தனது ஒரு கையையும் இழந்திருந்தார். ஆனால் ஒரு கை இழந்ததன் குறைவை தமது பணிகளில் தடையாக இருப்பதை ஒருபோதும் அவர் அனுமதிக்கவில்லை. எண்ணற்ற சிறப்புகளுக்கு உரிமையாளராவார். மிகவும் மென்மையான இயல்பு படைத்தவராவார். தமது பகுதியில் அனைவரின் அன்பையும் பெற்றிருந்தார். நம்பிக்கைக்கு பாத்திரமானவராவார். நல்ல உள்ளம் மற்றும் நல்ல முன் உதாரணம் படைத்தவராவார். சம்பவத்திற்கு பிறகு விசாரணை அதிகாரிகள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அப்போது அனைவருமே ஒருமித்த குரலில் கூறினர், இந்த நபர் எவருடனும் சண்டையிட்டதே இல்லை. சண்டை போடுவது என்பது இயலாத காரியம். மாறாக பிறருக்கு அவர் உதவி செய்து வந்தார். பிறருக்கு பயன்படக்கூடிய நல்ல மனிதராக அவர் இருந்தார் என்று அனைவரும் கூறினர். ஜமாத் தொண்டுகளிலும் முன்னிலை வகித்தார். அன்னாரின் வீடு 18 ஆண்டுகளாக தொழுகை மையமாக பயன்படுத்தப்பட்டு வந்தது. மேலும் இதற்கிடையில் அன்சாருல்லா மற்றும் இதர ஜமாத் பொறுப்புகளில் தொண்டாற்றும் வாய்ப்பும் அவருக்கு கிடைத்தது. அன்னாரின் ஒரு மகன் ஜாமியா அஹ்மதியா ரப்புவாவில் 4ஆம் ஆண்டு படித்து வருகின்றார். அவருக்கு 2 மகன்கள். மற்றொரு மகன் பணியின் காரணமாக வெளிநாட்டில் உள்ளார். அல்லாஹ் ஷஹீத் மர்ஹூமின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அன்னாரது பிள்ளைகளிடத்திலும் அன்னாரின் நன்மைகளை தொடர செய்யும் பாக்கியத்தை வழங்குவானாக. 3வது ஜனாசா மதிப்பிற்குரிய முஹம்மது ஆலம் சாஹிப் அவருடையதாகும். அன்னார் மே 25ஆம் தேதியன்று காலை ரப்புவாவில் 74வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் போரா ஜமாத்தின் முன்னாள் அமீர் மதிப்பிற்குரிய மௌலவி அஷ்ரப் சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். 1942 அக்டோபரில் காதியானில் பிறந்தார்கள். அன்னாரின் குடும்பத்தில் அன்னாரது பாட்டனார் மதிப்பிற்குரிய முன்ஷி முகமது ரமலான் சாஹிப் மூலமாக அஹ்மதியத் அறிமுகமானது. அன்னார் 1909இல் பைய செய்திருந்தார்கள். அன்னாரின் தந்தை மௌலவி அஷ்ரப் சாஹிபும் வக்ஃபே ஜதீதின் கீழ் முஅல்லிமாக இருந்தார்கள். அடிப்படையில் 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தார். பின்னர் ஜாமியாவில் நுழைந்தார். 1961இல் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். 1979இல் ஷாஹித் தேர்ச்சி பெற்றார். பின்னர் இஸ்லாஹ் இர்ஷாத் அலுவலகத்திலும் பணி செய்தார். வக்காலத்தை தப்சீரிலும் பணியாற்றினார். மேலும் நசாரத்தை தாலிமுல் குரானிலும் பணியாற்றினார். பல்வேறு பகுதிகளில் முரப்பியாகவும் பணியாற்றினார். 1988 வரை நசாரத்தை இஷா தஸ்னீஃபிலும் பணியாற்றினார். 2006 வரை நசாரத்தே தீவானிலும் பணியாற்றினார். பின்னர் 2006 முதல் 2008 வரை தாரிக் ஜதீத் பத்திரிகையின் எடிட்டராக இருந்தார். 2008இலிருந்து மரணம் வரை ஜாமியாவில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தார். அல்லாஹ்வின் அருளால் அன்னார் வெற்றிகரமான பெரிய முரப்பியாக இருந்தார். சில புத்தகங்களும் அவர் எழுதியுள்ளார். அன்சாருல்லாவிலும் தொண்டாற்றியுள்ளார். மேலும் மிக அதிகமாக துவா செய்யக்கூடிய நல்ல மனிதராக அவர் திகழ்ந்தார். அன்னாரின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவானாக. அன்னார் தமக்கு பிறகு ஒரு மனைவியையும் 3 மகள்கள் மற்றும் ஒரு மகனையும் விட்டு சென்றுள்ளார். அந்த மகன் இங்குதான் உள்ளார். தந்தையின் ஜனாசாவில் அவர் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் அன்னாரின் பிள்ளைகளுக்கும் அவரது மனைவிக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மேலும் தமது தந்தையின் நன்மைகளை தொடர செய்யும் பாக்கியத்தையும் அவர்களுக்கு வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر
بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر